உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம எல்லாருமே ஒரு முக்கியமான நேரத்துள்ளாக வந்திருக்கிறோம். 2023ஆம் ஆண்டை தொடங்கி அந்த முதல் நாள் இருந்து இந்த வருடத்துடைய கடைசி நாளில் கடைசி நேரத்திலே நம்ம எல்லாருமே இங்கே கூடியிருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்திலே நம்ம எல்லாருமே புது வருடத்துக்குள்ளாக நுழைய இருக்கிறோம். அப்படி நுழையும் போது அது ஒரு அற்புதமான ஒரு நேரமாக, அருமையான நேரமாக கண்டிப்பாகவே காணப்படும். ஆனால் அப்படி நுழைவதற்கு முன் கொஞ்சம் இந்த ஆண்டை நாம் திரும்பி பார்ப்போம் என்றால் சில ஆச்சரியமான காரியங்களும், சில அற்புதமான சம்பவங்களும், சில மறக்க முடியாத சில காரியங்களும் என்னோட வாழ்க்கையிலே நடந்திருக்கும். இந்த ஆச்சரியமான காரியங்கள், அற்புதமான காரியங்கள், மறக்கவே முடியாத காரியங்கள் உங்க படிப்பிலே அது நடந்திருக்கலாம். நீங்க வேலை செய்யும் அந்த ஸ்தாபனத்திலேயோ அல்லது அந்த காரியத்திலேயோ நடந்திருக்கலாம். உங்க வியாபாரத்தில் நடந்திருக்கலாம், வியாபாரத்துல நடந்திருக்கலாம், உங்க குடும்பத்திலே அது நடந்திருக்கலாம், அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையிலே அது கண்டிப்பாகவே நடந்திருக்கும், அல்லது நண்பர்கள், உடன்பிறப்புகள், அது மத்தியெல்லாம் பண்ணிக்கலாம். இந்த காரியங்கள்லாம் கண்டிப்பாகவே நடந்திருக்கு. இப்படியெல்லாம் நடந்து கூட உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் தம்மை கிருபையை தந்து இரக்கத்தை பொழிந்து உங்கள் கரத்தை இருக்க பிடித்து இந்த நேரத்தில் எங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். கர்த்தர் மிகவும் நல்லவர் என்பதை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் வாழ்நாள் முழுவதும். அப்படி என்றால் இந்த புது வருடத்துகளாக நம்ம நுழைய போகிறோம். அப்படி நுழைவதற்கு முன்பாக தேவனுடைய வார்த்தை அந்த புது வருடத்துக்கு நுழைவதற்கு முன்பாக இப்படிப்பட்ட சம்பவங்களும் ஆச்சரியமான காரியங்கள் வாழ்க்கை ஏற்பட்டு மனதில் சில கேள்வியோடு நீங்கள் இங்க அமர்ந்திருக்கலாம். அப்படி கேள்வியோடு சந்தேகத்தோடு இருக்கிற உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை கொண்டு கொஞ்சம் உங்களை உற்சாகப்படுத்தபடியாக, உங்களை தட்டி எழுப்பும்படியாக பதிவாகவே விரும்புகிறேன். அப்படி என்றால் இந்த புது வருடத்தில் நுழையும் போது ஒரு சில ஆலோசனையை இந்த வேலை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது என்னவென்றால், கர்த்தரை மட்டும் சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தரை மட்டும் சார்ந்து கொள்ளுங்கள், உங்கள் கனவு நிஜமாகும். கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொள்ளுங்கள், நிச்சயம் உடைய கனவு நிஜமாகும் என்பதுதான் கொஞ்சம் இந்த வேலையை கவனிக்க போகும். அப்படின்றால் நீங்க அமர்ந்திருக்கிற எல்லாருக்குமே நிச்சயமாகவே ஒரு கனவு இருக்கத்தான் செய்கிறது. அமர்ந்திருக்கிற எல்லோருக்கும் ஒரு கனவு, ஒரு விருப்பம், ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாகவே இருக்கத்தான் செய்கிறது. அந்த எதிர்பார்ப்பு, விருப்பம் என்னவா இருக்கும் என்று சொல்லக்கூடும் என்றால், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சா நல்லா இருக்கும். நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, வருடங்களும் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் எனக்கு இந்த விடத்தாவது ஒரு நல்ல ஒரு ஜாப், எதிர்பார்க்கிற ஒரு வேலை கிடைத்த நல்லா இருக்கும். ஒரு ஆசை, ஒரு வாஞ்சி, ஒரு கனவுகளுக்குள்ள இருக்கலாம். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்திலாவது திருமணம் நடக்குமா, திருமணமா நல்லா இருக்குமே என்ற அந்த காரியம் உங்களுடைய ஆசை, உங்களுடைய விருப்பம் அது கண்டிப்பாகவே இருக்கலாம். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆகிவிட்டது, எனக்கு இந்த வருடத்தாவது ஒரு குழந்தை பாக்கியம் எனக்கு கிடைக்காதா, எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா நல்லா இருக்குமே என்ற அந்த எதிர்பார்ப்பு, அந்த கனவு, அந்த ஆசை நிச்சயமாக்குள்ள இருக்கும். இன்னும் சில பேருக்கு என் கணவர் ரட்சிக்கப்பட மாட்டாரா, என் மனைவி ரட்சிக்கப்பட மாட்டான், என் பிள்ளைங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்களா, நான் ஒன்றாக சேர்ந்த ஆலயத்துக்கு வர வேண்டுமே என்ற அந்த ஆசை இன்னும் சில பேர் இருக்கும் பாருங்க. இன்னும் சில பார்த்தீங்கன்னா, குடும்பத்துல இருக்கிற அந்த பிரச்சனைகள் அகன்ற வேண்டும். குடும்பத்தை பார்த்தாலும் பிரச்சனைகள், அதை கிளியராக வேண்டும். கடவுள் உதவி செய்ய மாட்டாரா என்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாகவே இருக்கத்தான் சரி. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா என்னுடைய கடன் தொல்லை தீர வேண்டுமே, இதுக்காக இவ்வளவு பிரயாசம் பண்றேன், கடன் தொல்லை எனக்கு தீர வேண்டும், கடவுள் எனக்கு வழி திறக்க மாட்டாரா என்ற அந்த இயக்கம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இருக்கு. இன்னும் சில பேர் சொத்து எனக்கு கிடைக்கணும்,
என்னுடைய சொத்து எனக்கு என்ன பண்ணும், கிடைக்க வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்பு, அந்த வாஞ்சி சில பேருக்கு இருக்கலாம். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தேவன் எடுத்த காரியத்துல ஈடுபாடு, அப்படியே இருந்துங்க, இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது. தேவன் எடுத்த காரியத்துல ஈடுபாடு, இன்னும் தேவன் அதிக அறிவிலே வளர வேண்டும், எத்தனை உதவி செய்வான், காரியம் கண்டிப்பாகவே கொடுத்தாதன்னு செய்ய வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்பு, வாஞ்சை கண்டிப்பாக இருக்கும். இப்படிப்பட்ட கனவுகளை கொண்டிருக்கிற உங்களுக்கு இந்த 2024 பிறக்க போகிறது. இந்த வருடத்துக்குரிய ஒரு பிராமிஸ், ஒரு வாக்குத்தத்தம். அது என்னவென்றால் படிப்போம். 2 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 18:5. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்தது இல்லை. என் அருமையானவர்களே, இந்த 2024ஆம் ஆண்டு தேவன் கொடுக்கிற ஒரு வல்லமுள்ள வார்த்தை, ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்தில்லை. அவன் இந்த வார்த்தை ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே. என் அருமையானவர்களே, இந்த வசனம் யாரை பற்றி கூறுது என்றால், இஸ்ரவேலின் தேவன் மேல் நம்பிக்கை வைத்த அந்த மனுஷன் யார் என்றால் எசேக்கியா. அவன் எசேக்கியா. இவன் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா தான் என்ன பண்றான், அற்புதமான அவனுக்கு குறித்த வேறு சொத்து பாருங்க. அவன் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே, என்னையிலே நம்பிக்கையிலே. அப்படி என்றால் இஸ்ரவேலின் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே, அவனுடைய ஆழமான அந்த நம்பிக்கையில பாத்தீங்கன்னா அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. அவனை போல யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா போல ஒருவனும் இருந்ததில்லை என்பதை பத்திரவாதிங்க கூறுது. அப்படின்னா இந்த 2021ஆம் ஆண்டு நீ கர்த்தர் பேரிலே வைக்கும் ஆழமான நம்பிக்கையிலே நீங்க ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்நாள் வரைக்கும் இப்ப இருக்கிறீங்க பதிலா இதே போல நீங்க ஒருபோதும் இருக்க போவதில்லை. மாறாக உங்க நிலை, உங்க வாழ்க்கை, உங்களுடைய எல்லா காரியமே வித்தியாசமாய் காணப்பட போகுது. மிக அற்புதமான வாழ்க்கை நீங்க அனுபவிக்க போறீங்க. எப்படி சொல்றீங்க பாஸ்டர்? எப்படின்னா நம்பிக்கையிலே, நம்பிக்கையானே, அந்த நம்பிக்கை வார்த்தை பாருங்க. நம்பிக்கை கர்த்தர் வைக்கிற அந்த நம்பிக்கையில தான் எல்லாமே அடையுது என்பதை கர்த்தர் வார்த்தைங்க கூறு. அப்படின்னா உங்களை போல ஒருவனும் ஒருத்தியும் இருக்க போவதில்லை. அதே போல உங்களை போல ஒருவனும் ஒருத்தியும் இருப்பது கிடையாது, இருக்க போவதில்லை. இதுக்கு எதான திறவுகள் நீ கர்த்தர் வைக்கும் ஆழமான நம்பிக்கை பொறுத்து அது நிச்சயம் வாழ்க்கையில நடக்க போகுது. உங்களுடைய கனவு நிஜமாகும். நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க, என்ன ஜெபித்துக் கொண்டிருக்கீங்க, எதை அதிகமாக நீங்க விரும்புறீங்க, அந்த காரியம் எல்லாம் நிச்சயம் கைகூடும். நிஜமாக எப்படி தெரியுமா, நீங்க கர்த்தர் பேரில் வைக்கும் ஆழமான நம்பிக்கை பொறுத்து அது நிச்சயமாகவே நடக்குது. அப்படி என்றால் எசேக்கியா கொஞ்சம் கவனிக்கணும் வார்த்தை. எசேக்கியா, இந்த எசேக்கியா தன்னுடைய 25வது வயதிலே என்ன பண்றான், யூதாவின் ராஜாவாக ஆகிறான். எசேக்கியா தன்னுடைய 25 பாருங்க, அந்த 25வது வயதில அவன் என்ன பண்றான், ராஜாவாக ஆகிறான். சின்ன வயசு பாருங்க, வெறும் 25 தான் பாருங்க, சின்ன வயது. அந்த சின்ன வயதுல மிகப்பெரிய ஸ்தானம் இவனுக்கு கிடைக்கிறது. வெறும் 25 தான் பாருங்க. இந்த இளம் பருவத்திலே, வாலிப பருவம், இந்த பருவத்தில மிகப்பெரிய ஸ்தானம் எசேக்கியாவுக்கு கிடைக்கிறது. யூதாவின் ராஜா, யூதாவின் ராஜா பாருங்க, இந்த வயதுல என்ன வேணாலும் என்ன பண்ணலாம், செய்யலாம், எப்படின்னா வாழலாம். ஏன்னா வாலிப பருவம்,
ரத்தோட்டம் அதிகமாக இருக்கிற பருவம் பாருங்க. இந்த பருவத்தில் எப்படின்னா வாழலாம், எப்படி இருக்கலாம் பாருங்க, எப்படி காணப்படலாம். ஆனா நான் சொல்லுகிறேன், எப்படின்னா வாழலாம், எப்படியா இருக்கலாம். ஆனால் இந்த இசைக்குள்ள ஒரு கனவு இருந்தது, ஒரு கனவு இருந்தது. அது என்ன கனவு என்றால், என் நாடு என் மக்கள். என்னது? என் நாடு என் மக்கள், என் நாடு என் மக்கள். பாருங்க, இது ஒரு கனவு பாருங்க. அப்ப என் நாடு என் மக்கள் என்ற அந்த கனவு பாத்தீங்கன்னா அவனுக்குள்ள ஆழமான அந்த என்ன பண்ணுச்சு காரியம் பதிந்து பாருங்க. அப்போ என் நாடு ரொம்ப சிறப்பா இருக்க வேண்டும், என் மக்கள் சிறப்பாக வாழ வேண்டும், என் நாடு என் மக்கள் ரொம்ப சிறப்பாக காணப்பட வேண்டும், நன்றாக என்ன பண்ணவங்க காணப்பட வேண்டும். இதான் ஒரு இசைக்கவுடைய கனவா இருந்து. அப்ப இந்த கனவு நிஜமாக வேண்டும் என்றால் என் நாடு சீரும் சிறப்பாக காணப்பட வேண்டும், என் மக்கள் நன்றாக வாழ வேண்டும், நன்றாக காணப்பட வேண்டும். இதுக்கு ஒரே ஒரு வழி கண்டுபிடித்தார். ஏனென்றால் கத்த வைக்கிற நம்பிக்கை, அனுபவிக்கிற நம்பிக்கை, அனுபவிக்கிற ஆழமான நம்பிக்கை. அந்த ஆழமான நம்பிக்கை பேசுவது இவனை போல யூதாவின் ராஜாக்கள் நிறைய பேர் இருந்தாங்க, ஆனா அவனை போல ஒருவனும் இல்லை, ஒருவனும் இல்லை. ஏன்னா அற்புத வார்த்தை பாருங்க, நிறைய பேர் இருந்தாங்க, ஆனா இவனை போல யாருமே காணப்படவில்லை. அப்படி என்றால் தேவ பிள்ளைகளே, 2021ஆம் ஆண்டு கர்த்தரை பார்த்து சொல்ற காரியம், நீங்க எல்லாமே ராஜாக்களா இருக்கீங்க. என்ன இருக்கீங்க? வேதம் உங்களை ராஜாக்கள் அழைக்கிறது, வேதம் ராஜாக்கள் அழைக்கிறது. எப்படி யூதாவின் ராஜாவை எசேக்கியா உடைய கனவு, அந்த கனவு நிறைவேறும் என்றால் அதுக்கு ஒரே ஒரு வழிதான், ஒரே ஒரு சீக்கிரம் என்ன? கர்த்தர் வைக்கிற நம்பிக்கை தான், அழைக்கிற நம்பிக்கை தான் இது கைகூட என்பதை ஆழமா அறிந்திருந்தான் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா. அப்படின்னா வேற சொல்லி நீங்க எல்லாம் ராஜாக்கள், உங்களுக்கு கனவு இருக்கும், என் குடும்பம், என் வேலை, என் வியாபாரம், என்னுடைய வாழ்க்கை நன்றாக காணப்பட வேண்டும், இந்த வருடத்தாவது நல்ல காரியம் பிறக்க வேண்டும், இந்த வருடத்தாவது ஒரு புதிய வாழ்க்கையில உண்டாக வேண்டும், வழி திறக்கப்பட வேண்டும், நானும் என் குடும்பம் சீர சிறப்பாக காணப்பட வேண்டும். நல்ல ஆசை பாருங்க, நல்ல எதிர்பார்ப்பாருங்க. இது ஒரே ஒரு காரியம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் நம்பிக்கை தான். என்னது? நம்பிக்கை. நீ கத்த வைக்கிற ஆழமான நம்பிக்கை தான் நிச்சயம் பண்ணான் உடைய கனவுகளை நிஜமாக்க போகுது. நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க கண்டிப்பாக என்ன பண்ணது நிறைவேறுவது தான் இந்த வேலையை கத்தவங்களை பார்த்து போதுகிறார். அவங்க பார்க்கிறோம், என் நாடு என் மக்கள். பாருங்க, இந்த ராஜாக்குள்ள இருந்த அற்புதமான ஒரு குணம் பாருங்க, என்ன அற்புதமான ஒரு ஆசை பாருங்க. இந்த சின்ன வயசுல ராஜாவாயிட்டான், எப்படின்னா வாழலாம், எப்படின்னா இருக்கலாம். ஆனா அவனுக்குள்ள பாருங்க என்ன கனவு பாருங்க, என் நாடும் என் மக்களும் சிறப்பாக காணப்பட வேண்டும், நன்றாக காணப்பட வேண்டும். இது யாரால முடியும்? நாடு மக்கள் இவெல்லாம் சிறப்பாக காணப்பட வேண்டும், நன்றாக காணப்பட வேண்டும். இது யாரால முடியும் என்றால் கர்த்தரால்தான் முடியும், தேவா முடியும் என்பதை ஆழ்மா அறிந்திருந்தான் எசேக்கியா. எப்படி மறக்க வேண்டாம், நாம அப்படி ஆசையை கொண்டிருக்கலாம், இந்த மாதிரி ஒரு எதிர்பார்க்கிற வாழ்க்கையில இருக்கலாம். அது ஒரே வழி, நீங்கள் 2022ஆம் ஆண்டு சிறந்த ஆண்டாக இந்த புதிய ஆண்டிலே உங்க வேலை, வியாபாரம், குடும்பம், தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாவற்றிலும் உங்க பிள்ளைகள் எல்லாமே சீரசமாக காணப்படும் என்றால் அதுக்கு திறவுகோள் நீங்கள் உங்கள் முழுதியத்தோடு கத்த வைக்கிற நம்பிக்கை பொறுத்தே அதிகமாகவே நடைபெற போகுது. கத்த வைக்கிற நம்பிக்கை, கத்த வைக்கிற ஆழமான நம்பிக்கை சின்னமான வாழ்க்கையில மிகப்பெரிய காரியங்களை கொண்டு வருவதுதான் கத்தனை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதே பிள்ளைகளை மறக்க வேண்டாம், 2021ஆம் ஆண்டு ஒரு நம்பிக்கை ஆண்டாக கண்டிப்பாகவே காணப்படும். நம்பிக்கை ஆண்டு. நம்பிக்கையோடு இருக்கு. எப்படி இருக்க நீங்க? நம்பிக்கையோடு யார் மேல? கர்த்தர் மீது நம்பிக்கை மிக அவசியம். கவனிக்க போற நம்பிக்கை குறித்து. இந்த நம்பிக்கை என்பது எப்படி என்றால் ஒரு நங்குரம் போல இருக்குது. நம்பிக்கை எப்படி இருக்குது? நங்குரம். நங்குரம் பாருங்க, நங்குரத்தை நம்பிக்கை என்ன பண்ணுங்க வேதம் ஒப்பிட்டு கூறுது பாருங்க. எப்படி என்றால் ஒரு கப்பலுக்கு நங்குரம் தான் நம்பிக்கை விடுகிறது. கப்பலுக்கு நங்குரம் தான் நம்பிக்கையாக இருக்கிறது. ஒரு கப்பல் நங்குரம் இல்லாமல் தைரியமாக கடும் புயலை ஒருபோதும் சந்திக்க முடியாது. கப்பல் நங்குரம் இல்லாமல் தைரியமாக கடும் புயலை ஒருபோதும் சந்திக்க முடியாது. நங்குரம் இல்லை என்றால் கப்பல் நிச்சயம் என்ன பண்ணோம்? பாதிக்கப்படும். கப்பல் நிச்சயம் என்ன பண்ணோம்?
பாதிக்கப்படும். இதே போலதான் வாழ்க்கை என்பது ஒரு கப்பலுக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுது. வாழ்க்கை என்பது கப்பலுக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுது. அப்போ இந்த வாழ்க்கையின் கப்பல் நங்குரமாகிய கிறிஸ்து மீது, இந்த வாழ்க்கை கப்பல் எந்த ஒரு புயலினாலே, எந்த ஒரு பாதிப்பு, எந்த ஒரு மோசமான காரணத்தால பாதிக்கப்பட்டு உடைஞ்சு போகாதபடி அது எப்போது பாதுகாக்க வேண்டும் என்றால் கிறிஸ்து தான் அதுக்கு நங்குரமாக இருக்கிறார். கிறிஸ்துவனா இருக்காரு, நங்குரமா இருக்கிறார். அப்ப என்ன பண்ணுங்க, எப்படி ஒரு கப்பல் புயலிலிருந்து காப்பாற்றப்பட நங்குரத்தை பாய்ச்சி கப்பலை காப்பாற்றுகிறாரோ, அதே போல வாழ்க்கை காப்பாற்றப்பட வேண்டும், வாழ்க்கை சீர சிறப்பாக இருக்க வேண்டும், வேலை, குடும்பம், வியாபாரம் எல்லாவற்றிலும் சிறப்பாக காணப்படும் என்றால் உங்களுடைய நம்பிக்கை கிறிஸ்துவாகிய என்ன பண்ணும், அவர் மீது எப்போதுமே காணப்பட வேண்டும். அவர்தான் வந்து ஆத்மாவின் நங்கூர் என்பதை வேதம் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இதை நிறைய சமயம் நம்ம மறந்துடும் பாருங்க, நமக்கு எண்ணத்துக்கு வர மாட்டேங்குது. ஆகவே 2024 எதிர்க்க போது என்றால் நீங்க எந்த அளவுக்கு ஆழமான விசுவாசம் கொண்டிருக்கீங்களோ, எந்த அளவுக்கு ஆழமான நம்பிக்கை கொண்டிருக்கிறோ, அதை பொறுத்துதான் எல்லாமே சிறப்பாக நடைபெற போகிறது. அப்புறம் சொல்ல பிள்ளைகளே, நம்முடைய நம்பிக்கை எப்போதுமே கிறிஸ்து மீது வைக்க நம்ம என்ன பண்ணோம், கற்றுக்கொள்ள வேண்டும். நம்பிக்கை யார் வைக்கணும், கிறிஸ்து மீது வைக்க வேண்டும். கிறிஸ்து தான் நம்முடைய ஆத்மாவின் நங்குரமாக இருக்கிறது. என்ன பண்ணோம், மூர்த்தியத்தோடு அவர் நம்ம என்ன பண்ணோம், நம்பிக்கை வைக்கும் போது நான் சொல்கிறேன், நங்குரும் பாய்ச்சப்பட்ட ஒரு கப்பல் பார்த்தீங்கன்னா என்னத்தான் புயல் வீசினாலும் அதாவது படும் பாருங்க, அதெல்லாம் என்ன பண்ணாங்க, படும். ஆனால் கப்பல் எந்த விதத்திலுமே என்ன பண்ணுது, அதுக்கு மிகப்பெரிய சத்தம் ஒருபோதும் உண்டாகாது. காரணம் நங்குரு என்ன பண்ணுது, கப்பலை பாதுகாக்கிறது. இதே விதமாக தான் வாழ்க்கையில் என்ன காரியங்கள் 2024 ஆண்டு என்ன புயல் வீசினாலும், என்ன விதமான காரியங்கள் வாழ்க்கையில மோதினால், நான் சொல்லுகிறேன், வாழ்க்கை என்னும் கப்பல் நிச்சயமாகவே காக்கப்படும். அது கிறிஸ்துவை வைக்கிற நம்பிக்கையினாலே. இதனாலே நம்பிக்கை மிக மிக முக்கியம். ஏதோ ரசிக்கப்பட்ட போனவங்க அப்படி கிடையாது பாருங்க. எந்த அளவுக்கு நங்குரம் பாய்ச்சுகிறீங்களோ, எந்த கிறிஸ்து மீது ஆழமா நம்பிக்கை உங்களுக்கு உண்டாகிறதோ, அதை வைத்து என்ன பண்ண இந்த வாழ்க்கை மிக சிறந்த வாழ்க்கையாக 2024 ஆண்டு மிக சிறந்த வாழ்க்கையாக கண்டிப்பாகவே இருக்கும் பாருங்க, சந்தேகமே இல்லை பாருங்க. அது நான் சொல்ற பிள்ளைகளே, நம்பிக்கை மிக மிக அவசியம் வைத்து நமக்கு சொல்லிக் கொடு. அப்படி என்றால் நம்முடைய நம்பிக்கை நம்பத்தக்க நங்குரமாகிய கர்த்தர் பேர் மாத்திரம் இருக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கை யாரும் இருக்க வேண்டும், நம்பத்தக்க நங்குரமாகிய கிறிஸ்து மீது, கர்த்தர் மீது இருக்க தெளிவாக சொல்லி பாருங்க. படிப்போம். சங்கீதம் 118:8-9 பாருங்க. சங்கீதம் 118:8-9. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதல் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதல் இருப்பதே நலம். இசைக்கே மாத்திரமல்ல, தாவீதுக்கும் அந்த ஞான வெளிச்சம் அதிகமாகவே இருந்தது. இசைக்க கர்த்தர் நம்பிக்கையினாலே, இசைக்க போல தாவீது பாத்தீங்கன்னா அவன் என்ன பண்ணான், கர்த்தர் பேர்ல எப்போதுமே ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை வைக்கிற மனுஷனாக இருந்திருக்கான். அவன் சொல்லுகிறான், மனுஷன் நம்பதை பார்க்கிலும் கர்த்தர் பேரிலே பற்றுதல் இருப்பது நலம். பிரபுக்களை நம்பதை பார்க்கிலும் கர்த்தர் பேரிலே பற்றுதல் இருப்பதே நல்லா சொல்றாங்க. அப்படி என்றால் மனுஷன் நம்பை பார்க்கிலும் கர்த்தர் பேரிலே நம்பிக்கை இருப்பதுதான் புத்திசாலித்தனம். இந்த 2024 ஆண்டு நீ கற்றுக்கொண்ட அற்புதமானது என்னவென்றால், மனுஷன் நம்பதை பார்க்கிலும் கர்த்தர் பேரிலே நீங்கள் நம்பிக்கை இருப்பது மிக மிக நல்லது, மிக மிக நல்லது. கர்த்தர் பேரில் சொல்லப்படும் போது யெகோவா ஈர் அவர் மீது, யாவே அவர் மீது, யெகோவா ராஃபா அவர் மீது, எல் ரோகி அவர் மீது, எல்ஷடா மீது என்ன பண்ண ஆழமான நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்படின்னா சொல்லி இந்த 2024 ஆண்டு முழுவதுமே இப்படிப்பட்ட ஒரு ஆழமான நம்பிக்கை வாழ்க்கை காணப்படும் போது வேலை, வியாபாரம், குடும்பம், தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாவற்றிலுமே நான் சொல்லுகிறேன் அற்புதமான ஒரு காரியத்தை நிச்சயமாவே காண முடியும். எல்லாவற்றிலுமே நிச்சயமா காண முடியும் பாருங்க. நான் சொல்லுகிறேன், இந்த 2024 ஆண்டு நீங்க எப்படி இருந்து எனக்கு தெரியாது பாருங்க. ஆனா 2024 ஆண்டு சிறந்த ஆண்டாக நீங்கள் வாழ்க்கையிலே பெருக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசை இருக்கலாம். அந்த பெருக்கத்தை பெறுகிற ஆண்டாக நீங்க சீர சிறப்பாக காணப்பட்ட ஆண்டாக காணப்படணும் என்றால் உங்களுடைய நம்பிக்கை ஆழமான நம்பிக்கை யார் வைக்கணும், கிறிஸ்து மீது வைக்கிற பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை எப்படி நிச்சயமாவே
சிறந்த வாழ்க்கையாக காணப்படுவதை நமக்கு சொல்லிக் கொடுப்பார். படிப்போம் சங்கீதம் 146:5 பாருங்க. சங்கீதம் 146:5. யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். வார்த்தை பாருங்க, கர்த்தர் மேல் ஆழமான நம்பிக்கை. யாக்கோபின் தேவனை துணையாய் கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் என்ன பண்ணுங்க, நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான், மனுஷி பாக்கியவான். அந்த பிள்ளைகளே மறக்க வேண்டாம், யாக்கோபு தேவனை துணையாக கொண்டிருந்த வேதத்தில் எத்தனையோ பேர்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறார். யாக்கோபு தேவனை முழுமையாக நம்ப எத்தனையோ பசுத்தம் என்ன பண்ணுங்க ஆஸ்வதி பெற்றிருக்கிறார். நாம் 2021ஆம் ஆண்டு தொடங்கின முதல் நாள் இருந்து வருடம் முடிவு வரைக்கும் அற்புதமான காரியத்தை நீங்க பெற்று அனுபவிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய நம்பிக்கை ஆழமான நம்பிக்கை கிறிஸ்துவின் வைத்து நீங்க வாழ பழகும் போது நான் சொல்லுகிறேன், எல்லாருமே தேவ ஆசோத்தை பெற்று அனுபவிக்க முடியும் என்பதுதான் வேத சத்தியம். அனுபவிக்க முடியும், நிச்சயம் ஆசோதனைங்க பெற்று அனுபவிக்க முடியும். சங்கீதம் 7:1 பாருங்க. சங்கீதம் 7:1. என் தேவனாய் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். செய்தியாளர் பாருங்க, நிறைய வார்த்தை சொல்றான் பாருங்க. என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். என்ன சொல்ல வரான்னா, அவன் சொல்ற வார்த்தை பாருங்க, நம்மளை மெய்சில் வைக்கிறது பாருங்க. அவன் என்ன சொல்லுகிறான், கர்த்தாவே உம்மை நம்பி இருக்க. என்னன்னா ஒவ்வொரு நாளும் உண்மைதான் நம்பி இருக்கிறேன். என்ன ஒரு வெளிச்சம் பாருங்க, ஒவ்வொரு நாளும். அப்ப 2021ஆம் ஆண்டு தொடங்கின முதல் நாள் இருந்து இந்த வருடம் முடிவு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் எந்த ஒரு காரியத்துக்கும், எந்த ஒரு தேவைக்கும், எந்த ஒரு வாழ்க்கை அறிவிக்கும் எந்த காரியமா இருந்தாலும் நம்ப பழிக்கொள்ளுங்கள் கிறிஸ்துவை, நம்ப பழிக்கொள்ளுங்கள் கர்த்தரை, நம்ப பழிக்கொள்ளுங்கள். அவையை சொல்ல வேண்டும், ஆண்டவர் உண்மைதான் நம்புகிறேன், கர்த்தாவே உண்மைதான் நம்புகிறேன். என் நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே, என் நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே, மனுஷன் அல்ல ஆண்டவரே, நான் உண்மைதான் நம்புகிறேன். அப்ப அந்த நம்பிக்கை பாருங்க, எந்த அளவுக்கு டீப்பா கர்த்தர் மீதோ ஒரு வார்த்தை மீதோ நம்பிக்கை போகிறதோ அந்த அளவுக்கு வாழ்க்கை சிறப்பா இருக்கும். சில பேர் கேட்பாங்க, இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுதுங்க, புது ஆண்டு எப்படி இருக்க போகுது, ஏதாவது திருக்கசனை கேட்கலாமா, ஏதாவது போலாமா? நான் சொல்ல பாருங்க, நீ எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு அந்த அளவுக்கு வாழ்க்கை சிறப்பா இருக்கு. அவ்வளவுதான். இதெல்லாம் போய் பெரிய திருக்கசனை கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. பாருங்க, நான் எப்படி இருக்க போகுது, நீங்க எப்படி இருக்கீங்க, உங்க நம்பிக்கை எப்படி இருக்குது, யாருக்கு நம்பிக்கை இருக்குது, உங்க நம்பிக்கை எப்படி இருக்குது, எப்படி காணப்பட போறீங்க, வேலை, வியாபாரம், குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, அது எப்படி இருக்க போகுது, நல்லா இருக்கணுமா? நம்பிக்கை வைங்க. யார் மீது? கர்த்தர் மீது. தாய் சொன்னது போல, என் தேவனாய கர்த்தாவே உண்மைதான் நம்பி இருக்கிறேன், நான் உண்மைதான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. என்ன அற்புதமான ஒரு வெளிப்பாடு பாருங்க, உண்மைதான் நம்பி இருக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் பழக்கத்தை கொண்டிருக்கலாம். சொல்லுங்க, இந்த ஆண்டு சிறந்த ஆண்டா இருக்கும், ரொம்ப சூப்பர் ஆண்டா இருக்கும். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில ஆசமாய் பொழியும். ஒரு நாள் கைசுக்கார வாய்க்கும், உங்க பார்த்து நம்பி வழியும். நம்பிக்கை மிக மிக அவசியம். எசேக்கியாவுடைய நம்பிக்கை பாரு, அவனை போல ஒருவனும் இல்லை. சப்ஜெக்ட் வரும் பாருங்க, அவனை போல ஒருத்தரும் கிடையாது. என்ன சீக்கிரட்டு? என்ன நம்பிக்கை? அவன் இஸ்ரவேல் தேவன் வைத்திருந்த நம்பிக்கை பாருங்க, அவனை மிகப்பெரிய நபராக ஆக்கினது பாருங்க. படிப்போம் சங்கீதம் 26:1 பாருங்க. சங்கீதம் 26:1. கர்த்தாவே நடக்கிறேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. இதே பிள்ளைகளே, 2021ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது? நீங்க தள்ளாடக்கூடாது. வேலையில, வியாபாரத்துல, குடும்ப வாழ்க்கையில நீங்க தள்ளாடக்கூடாது, கீழே விழக்கூடாது, அழக்கூடாது, புலம்பக்கூடாது, உடைய வாழ்க்கையில பாத்திரம் காலியா கூடாது என்றால் நான் சொல்லுகிறேன், கர்த்தரை நம்புங்கள். நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள். இந்த வார்த்தை ஒரு மொழிபெயர்ப்படியா சொல்லுது, நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன் ஆகையால் தள்ளாடுதல் வார்த்தைய அந்த மொழிபெயர் சொல்லுகிறார், கர்த்தரை நம்புவதை என்று நான் நிறுத்துறதில்லை. என்ன சொல்ல மொழிபெயர்ப்பு? கர்த்தரை நம்புவதை என்றும் நான் நிறுத்துறதில்லை என்ற மொழி சொல்லி பாருங்க. என்ன வார்த்தை பாருங்க. அப்போ கர்த்தரை நம்புவதை நீங்க எப்ப நிறுத்துறீங்களோ அப்ப நம்ம வாழ்க்கையில தள்ளாடுவது கீழே விழுறீங்க, எல்லாத்திலுமே ஒரு ஷேக் உண்டாகும்.
கர்த்தரை நம்புவதை விட்டு மனுஷன் நம்ப பழகும் போதுதான் ஏதாவது ஷேக் வருது வாழ்க்கையில. ஒரு ஷேக்கிங் ஒரு கீழே விழுகிறீங்க பாருங்க, எழுதுறீங்க. அப்ப நான் சொல்லுவேன், இந்த 2021ஆம் ஆண்டு முதலாவது கடைசி வரைக்கும் நீங்க தள்ளாடக்கூடாது, எல்லாத்துலயுமே நீங்க ஸ்ட்ராங்காக உறுதியா நிக்க வேண்டும் என்றால் நான் சொல்லுகிறேன், கர்த்தரையே நம்புங்க. நம்புங்க, கர்த்தரையே நம்புங்க, அவரையே சார்ந்து கொள்ளுங்க. அவர் என்ன பண்ணுங்க, முழு கவனத்தையும் வை கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை மிகவும் சிறந்த வாழ்க்கையாக இருக்கு. இப்ப சப்ஜெக்ட் வரும். மறுபடி 2 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 5 பாருங்க. நல்ல கவனிங்க. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவனை போல் யாரை போல்? அவனை போல் யாரை போல? இசைக்கேவை போல யாரும் இல்ல, ஒருவனும் தெரியும். இசைக்கேவை போல ஒருத்தரம் கிடையாதான், இசைக்கே போல. அப்படி என்றால் தேவர்களே, இதுதான் மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட். வேதம் ஒரு மனித குறித்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது பாருங்க. ஒரு மனித குறித்து, யூதாவின் ராஜாவாகி இசை குறித்து வேத ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறது. ஒரு நபரை குறித்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம், தன் பிள்ளைகள் தாய் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம், தன் நண்பனை குறித்து நண்பன் என்ன பண்ணலாம், ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். இது பொதுவாக நடக்குது பாருங்க. ஆனா வேத ஸ்டேட்மெண்ட் கொடுப்பது என்ன பண்ணோம், உற்று கவனிக்க வேண்டும். பரிசுத்த வேதாகமம் தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறது. அற்புதமான ஸ்டேட்மெண்ட். என்ன கொடுக்கிறது? அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம், யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல இல்லை, அவனை போல ஒத்தனை கிடையாது. என்ன ஸ்டேட்மெண்ட் பாருங்க, என்ன ஸ்டேட்மெண்ட் பாருங்க, மெய்சிலிக்க வைக்கிற ஸ்டேட்மெண்ட். அவனை போல கிடையாது. அப்ப நான் கேட்கிறேன், இவனை போல யூதாவின் ராஜாக்கள் நிறைய பேர் இருந்தாங்க, ஆனா இவனை போல ஒத்தனை இல்லைன்னா இதுக்கு என்ன காரணம்? என்ன சீக்ரெட் இது? என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான், ஒரே ஒன்று. என்ன? அவன் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை. அவன் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை தான். தன் தேவனா கர்த்தர் மீது வைத்த ஆழமான நம்பிக்கை, ஆழ நம்பிக்கை. இதை படிக்கும் பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருந்து பாருங்க. ஏன்னா இவன் ஏதோ சாதாரணமான ஒரு நம்பிக்கை போல தெரியல பாருங்க, சாதாரணமான ஒரு நம்பிக்கை போல தெரியல, சாதாரணமான ஒரு நம்பிக்கை தெரியல பாருங்க. ஏன்னா வேத ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது. வேதம் ஒரு மனுஷனுக்கு தேவைப்பட்ட ரொம்ப ரொம்ப அழகா சொல்லுது. ரொம்ப அற்புதமான ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இருந்த யூதாவின் ராஜாக்கள் இவனை போல கிடையாது, அவ்வளவு ஒரு டிஃபரெண்டா இருந்தா பாருங்க. எவனும் கிடையாது, வித்தியாசமா இருந்தான். அப்போ அது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு வேதம் ஒரு மனுஷனுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறது, ரொம்ப அழகா கொடுக்குது. உனக்கு கட்சிக்கு நமக்கு இல்ல உனக்கு சொல்லி கொடுக்கிறது. இந்த 2021ஆம் ஆண்டு வேதம் என்ன பண்ணுங்க, தேவாவிய ஒரு அப்பமா சொல்லி கொடு. என்னது? எசை கேட்பார், எசை கேட்பார். அவனை பார். என்ன? அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் எல்லாம் அவனை போல ஒருவனும் இல்லை, ஒருவனும் கிடையாது. அப்ப இது ஒரே ஒரு காரணம், அவன் தேவனாகிய கர்த்தர் வைத்த நம்பிக்கை, கர்த்தர் வைத்த நம்பிக்கை. நான் சொல்ல பிள்ளைகளே, எசேக்கியா தேவனாகிய கர்த்தர் வைத்த இந்த நம்பிக்கை ஏதோ சாதாரணமான ஒரு நம்பிக்கை போல தெரியல, சாதாரணமான நம்பிக்கை போல தெரியல. இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல இருந்த ஒரு நம்பிக்கையாக தெரிகிறது. இயற்கை அப்பாற்பட்ட விதத்துல அவன் தேவ கொண்டு வந்த ஆழமான நம்பிக்கை நமக்கு தெளிவாக காட்டுகிறது. அப்படி என்றால் இந்த ஆழமான நம்பிக்கை எசேக்கியாவுக்குள்ளே இருந்தபடியால் தான் வேதம் தெளிவா சொல்லு, அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை, அவனை போல்
ஒருவனும் இருந்தது. அப்போ அவனை பற்றி சொல்லும் போது அவனை போல ஒருத்தரும் இல்லைன்னா, இதை கொஞ்சம் கவனிக்க வேண்டிய வார்த்தை பாருங்க. இவனை போல ஒருத்தனும் கிடையாதுன்னா அப்ப எப்படி இருந்தான்? என்ன எப்படி இல்லாமல் வேதம் புத்தகம்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது. சம்திங் வந்து ஒரு அற்புதமான காரியத்தை வேதம் கற்றுக் கொடுத்து பாருங்க. இந்த 2020ஆம் ஆண்டு நீங்களும் இப்படிதான் காணப்பட வேண்டும். எப்படி இருக்க போது நல்லா இருக்கும். எத்தனை வருஷம் பிறந்தாலும் எத்தனை ஆண்டுகள் வந்தாலும் நான் சொல்லுகிறேன், எல்லா ஆண்டுமே சிறப்பாக தான் இருக்க போகுது. அது உங்களோட தான் இருக்குது. உங்களோட தான் இருந்து பாருங்க. அதுக்கு கவனிக்க வேண்டும். எசேக்கியா குறித்து வேதம் சொல்லும் போது இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், படிப்போம் 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 2 படிப்போம். 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 2 படிப்போம். எசேக்கியா ராஜா அவனை போல ஒருவனும் இருந்தது என்பதை சொல்லும் போது எசேக்கியாவுக்கு அற்புதமான ஒரு குணம் என்னவென்றால், வேதம் இந்த அளவு சொல்றதுக்கு ஒரு அற்புதம் என்னவென்றால், எசேக்கியா தன் தகப்பனாகிய ஆகாசை போல இல்லை. யார போல இல்ல? ஆகாஸ். படிச்ச பத்தியா? யார் என்றால் எசேக்கியாவுடைய அப்பா. அப்போ ஆகாஸ், கவனிக்க வேண்டும், எசேக்கியா இந்த ஆகாசை போல இல்லை. இல்லாதபடியால் தான் அவனை போல ஒருவனும் இருந்திருப்பது வேதம் என்ன பண்ணுது சொல்லு. அப்ப இந்த ஆகாசம் என்ன பட்டவன்? எப்படிப்பட்டவன்? வேதம் வந்து என்ன சொல்றது? ஒன்று, கர்த்தர் சொன்னதை எதையுமே ஆகாஷ் செய்யவில்லை. பிள்ளைகளே, கர்த்தர் சொன்னதை எதையுமே நம்ம ஆகாஷ் செய்வே இல்லை. கர்த்தர் என்னெல்லாம் சொன்னாரு செய்வே இல்லை. செகண்ட், இந்த ஆகாஷ் தாவீதை போல கர்த்தர் கீழ்ப்படிந்து நடக்கவே இல்லை. ஒரு நாள் நடக்கல. எத்தனை வருஷம் அரசாண்டான்? பல வருஷம் அரசாண்டான் யூதாவை. ஆனா ஒரு நாள் கூட கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படி நடக்கவே. செகண்ட். தேர்டு பாத்தீங்கன்னா, கர்த்தருக்கு எதெல்லாம் அருவருப்போ, எதெல்லாம் வேண்டாம் சொன்னாரோ அதெல்லாம் செய்தான். பாருங்க, இதெல்லாம் செய்தான். ஒன்று, கர்த்தர் சொன்ன எதுவுமே செய்யல. செகண்ட், கர்த்தர் கீழ்ப்படிந்து நடக்கல. மூன்றாவது, எதெல்லாம் கர்த்தருக்கு பிடிக்கலையோ, எதெல்லாம் கர்த்தர் அருவமானதோ எல்லாவற்றையும் செய்தான். எசேக்கியாவுடைய அப்பா ஆகிய இந்த ஆகாஷ். ஆனா இந்த நேச்சர் எசேக்கியாவுக்கு இல்லை. இந்த மாதிரி காரியம் அவனுக்கு இல்லை. அவனை போல எவனும் கிடையாது. இவனை போல இவனை போல இந்த நல்ல குணம் யாருக்கும் கிடையாது. இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு சுபாவம் யாருக்குமே கிடையாது. யூதாவ ராஜாக்கள் எல்லா காட்டிலும் வித்தியாசமா இருந்தான். முற்றிலும் வித்தியாசமா இருந்தான். வித்தியாச வாழ்க்கை வாழ்ந்தான். அப்ப கூட கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, பழமொழியெல்லாம், நூலை போல தாயை போல புள்ள, நூலம் போல சேலை. பழமொழி பாருங்க, அப்படிதான் இருக்கும். தாயை போல புள்ள இருக்கும், தாயை போல புள்ள இருக்கும் என்பது பழமொழி பாருங்க. இங்க பாக்குறோம், அப்பா போல இல்ல. பிள்ளைங்க மறக்க வேண்டாம், அப்பா போல இல்ல. எசேக்கியா தன் தகப்பனாகிய ஆகாஷ் போல இல்ல. அதே சொல்றது, யூதாவின் ராஜாக்கள் எல்லா காட்டிலும் முற்று வித்தியாசமா இருந்தான். இந்த நேச்சர் தான் 2020ஆம் ஆண்டு காணப்பட வேண்டும். ஒவ்வொரு காணப்பட வேண்டும். நன்றா இருக்கணுமா? வாழ்க்கை ஆசீர்வாதமாய் பொழியணுமா? நீங்களும் பிள்ளைகளும் குடும்பம் ரொம்ப சிறப்பா காணப்பட வேண்டுமா? என் குடும்பம், என் பிள்ளைங்க எல்லாம் காணப்பட வேண்டுமா? தேவன் என்ன சொன்னாரோ, கர்த்தர் என்ன சொன்னார் அது மட்டும் செய்யுங்க. கர்த்தர் என்ன அது மட்டும் செய்யுங்க. கர்த்தர் என்ன சொன்ன அதை மட்டும் செய்யுங்க. பயந்து நடங்க. கர்த்தரை வார்த்தைப்படி வாழ கற்றுக்கொள்ளுங்க. கண்டிப்பா வாழ்க்கை ஆசைமான பொழியும். இங்க பாக்குற எசேக்கியா ஆகாஷ் போல இல்லங்க. யார் ஆகாஷ்? சொந்த அப்பா எசேக்கியாவுடைய பையன். அடுத்த சாத்தம் வரான் பாருங்க. இவன் தான் அடுத்த அப்பா இருந்தா இவன் தான் வரான். ஆனா அப்பா போல இல்ல. அப்பா போல துளி சுபாவோட இல்ல. வேதம் ஆச்சரியமா சொல்லுது. வேதம்
யூதாவுடைய ராஜாக்கள் எல்லா காட்டிலும் இவன் முற்றில வித்தியாசமா இருந்தான். அவனை போல ஒருத்தரம் கிடையாது, இவனை போல கிடையாது. தேவனுக்கு நான் சொல்கிறேன், இந்த 2021ஆம் ஆண்டு நீங்களும் இதை காணப்பட வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கை காணப்பட வேண்டும். ஆசை எதிர்பார்க்கிறீங்களா? சுகத்திரவான ஆசைப்படுறீங்களா? வாழ்க்கை நன்மை உண்டான ஆசைப்படுறீங்களா? தேவனை இன்னும் நீங்க பிரியப்பட்ட ஆசைப்படுறீங்களா? என்ன சொன்ன செய்ய போகணும், என்ன சொல்லியா செய்யுங்க, அது என்ன சொல்லியா செய்யுங்க. அவருக்கு எது பிரியம் அதை பிரிய மாற்றிக்கொள்ளுங்க. அவருக்கு எது பிரியம் அது பிரிய மாற்றிக்கொள்ளுங்க. அவருக்கு என்ன ஆசை அந்த ஆசை வைத்துக் கொள்ளுங்க. நான் சொல்லுகிறேன், உங்களை போல யார் இருக்க முடியாது. உங்களை போல யார் இருக்க முடியாது. பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். என்ன மனுஷன் இப்படி வித்தியாசம் வாழ்கிறான்னு, இவன் மட்டும் நல்லா இருக்கிறான். எனக்கோ புது வருஷம் பிறகு புது வருஷம் பார்த்தா ஒண்ணுமே இல்லையா, இவன் மட்டும் வித்தியாசமாக என்ன காரணம்? நீங்க தேவனை போல வாழ்றீங்க. தேவனை போல அவர் என்ன சொன்னா செய்றீங்க. உங்களுக்கு சொந்த விருப்பம் ஆசை இருக்கலாம், ஓர கட்டுறீங்க. அதல்ல பாருங்க, இவன் ஆகாச போல இல்லங்க, ஆகாச போல இல்ல, ஆகாச ராஜா போல இல்ல. யார் இவன்? உள்ள ஆகாசுடைய பையன். ஆனா முற்றிலும் வித்தியாசமா இருக்கிறான், வித்தியாசமா இருக்கிறான். ரொம்ப வாழ்க்கை வித்தியாசமா இருக்கிறது. இந்த 2021ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது பாஸ்டர்? 2021ஆம் ஆண்டு நான் எப்படி இருக்க போறேன்? உங்க கருத்தா இருக்கிறது, உங்க கருத்தா இருக்கிறது, உங்களுடைய கருத்தா இருக்கிறது. நம்பிக்கை அதிகரிக்கட்டும். இது வரைக்கும் நம்பிக்கை தான் இருக்கிறேன், போதாது, பத்தாது. இன்னும் இன்னும் டீப்பா நம்பிக்கை வைங்க. இன்னும் ஆழவ நம்பிக்கை, இன்னும் ஆழவ நம்பிக்கை போதாது. ஏன்னா எதிர்பார்ப்பு பெருசா இருக்கிறது, எதிர்பார்ப்பு பெருசா இருக்கிறது. இன்னும் டீப்பா போங்க. இன்னும் ஆழவ நம்பிக்கை வைங்க, இன்னும் நம்பிக்கை வைங்க, நம்பிக்கை வைங்க. இன்னும் எது கர்த்தருக்கு அருவருப்போ செய்யாதீங்க, எது அவருக்கு பிடிக்கல பண்ணாதீங்க, எது அவருக்கு பிடிக்கல செய்யாதீங்க, பண்ணாதீங்க. அவருக்கு பிரியமில்லாத செய்யாதீங்க. அவருக்கு எது பிரியமோ அதை செய்யுங்க. அது என்ன விரும்புகிறோம் அதை என்ன பண்ணுங்க, செய்யுங்க. சொல்கிறேன், உங்களை போல ஒருத்தர் இருக்க முடியாது, உங்களை போல ஒருத்தர் இருக்க முடியாது. ஆச்சரியம் உண்டாகும். அப்ப இசைக்கிட்ட கற்றுக்கொண்ட காரியம், கர்த்தர் மேல் ஆழ நம்பிக்கை கொண்ட எசேக்கியா அந்த அப்பா போல எதுவுமே செய்யல. அந்த அப்பா போல எதுவுமே செய்யல. பாரு, அந்த அப்பா பண்ண எந்த காரியத்தையும் பண்ணவே இல்லை. தூக்கி எழுத்தம் எரிஞ்சா பாரு, எதுவும் பண்ணவே இல்லை. சொல்றது அவனை போல ஒருவனும் இல்லை. யார போல? அவனை போல ஒருத்தனே இல்லை, அவன் ஒருத்தனே இல்லை. அப்ப நீங்களும் இந்த 2021ஆம் ஆண்டு நீங்களும் அப்படி காணப்பட வேண்டுவதுதான் தேவாயோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க அப்படியே காணப்பட வேண்டும், அப்படியே காணப்பட வேண்டும். வாழ்க்கை இந்த நிலைகள் எல்லாம் அப்படிதான் காணப்பட வேண்டும். நான் சொல்கிறேன், உங்களை பார்த்து அநேக பொறாமை வரும், உங்களை பார்த்து அநேக பொறாமை வரும், உங்களை பார்த்து அநேக ஆச்சரியப்படுவார்கள். வித்தியாசமா இருக்க மனுஷன், வித்தியாசமா இருக்கிறார். எப்படி இது கேள்வி வர வேண்டும். இந்த 2021ஆம் ஆண்டு உங்களை பார்க்கும்போது அன்னைக்கு என்ன பண்ணோம்? கேள்வி வர வேண்டும், யோசிக்க வேண்டும். என்ன பண்ணோம்? யோசிக்கணும். அவங்களுக்கு கேள்வி வர வேண்டும், டவுட் வரணும். அவங்களுக்கு என்ன பண்ண வர வேண்டும். அந்த மாதிரி வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளுங்க தேவ பிள்ளைகள். செழிப்பு தேவையா? அவங்களுக்கு செழிப்பு வேணுமா? உயர்வு வேண்டுமா? அந்தஸ்து வேண்டுமா? கனம் வேண்டுமா? உங்களுக்கு தேடி செல்ல வர வேண்டுமா? நான் சொல்கிறேன், ஆழமான நம்பிக்கை கிறிஸ்துவை வைங்க, ஆழமான கிறிஸ்துவை வைங்க. நாடு சூப்பரா இருக்க போகுது, நம்பிக்கை ஆண்டா இருக்க போகுது. வாழ்க்கை எதிர்பார்க்காத நிச்சயம் நடக்கும். சொல்ல கண்டிப்பா நடக்கும். கர்த்தர் நிச்சயம் செய்வார். நம்பிக்கை கிறிஸ்து மீது இருக்க வேண்டும், மனுஷன் மீது அல்ல, ஒரு வேலை மீது அல்ல, ஒரு திறம் மீது அல்ல, கிறிஸ்துவ மீது. நம்பிக்கை கிறிஸ்து மீது வைங்க, வார்த்தை மீது வைங்க. வாழ்க்கை மிக சிறந்த வாழ்க்கை காணப்படும். இதை செய்யாம மற்ற எல்லாம் என்ன பண்ணாலும், என்ன புது வருஷம் பிறந்தாலும்
கஷ்டம்தான். அப்ப நான் எப்படி இருக்க போது நம்பிக்கை பொறுத்து எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருக்கிறீங்க. கிறிஸ்துவை முன்வைங்க, வார்த்தையை முன்வைங்க, முழு உதயம் அவரையே சார்ந்து வாழ்க்கை மிக சிறந்த வாழ்க்கையை நிச்சயமாகவே காணப்படுவே தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்கு. ராசபடிக்கு மறக்க வேண்டாம், அவனை போல ஒருவனும் இல்லை. சத்தம் சொல்லுங்க, சொல்லுங்க, மாடி சொல்லுங்க. என்னை போல ஒருவனும் ஒருத்தியும் இருக்க போவதில்லை. என்னை போல ஒருவனும் ஒருத்தியும் இருக்க போவதில்லை. நான் கர்த்தர் மீதும் அந்த வார்த்தை மீதும் ஆழமான நம்பிக்கையை இன்னும் வைப்பேன். என் முழுமையத்தோடு அவரையே 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 சார்ந்து கொள்வேன். அவரையே நம்புவேன், அவரையே நம்புவேன், அவரையே நம்புவேன். நிச்சய வாழ்க்கை சிறப்பா இருக்கும். என்னை போல ஒருவனும் ஒருத்தியும் இருக்க போவதில்லை. ஆமென். கைசலாம் எல்லாம் எழுந்திருக்கும். நுழைய போகிறோம். இந்த புதிய ஆண்டிலே தேவன் இன்னும் ஆசீர்வாதத்தை அனுப்பிக்க போகிறோம். எல்லாரும் தேங்க்யூலா, தேங்க்யூலா. ஓமை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, ஓ தேங்க்யூலா. இசைக்கியா போல, இசைக்கியா போல அவனை போல ஒருவனும் இல்லை. அவனை போல ஒருத்தரும் கிடையாதுங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் பாருங்க, அற்புதமான காரியம். ஹல்லேலூயா. தேவன் எல்லாரும் அப்படிதான் விரும்புறார். எல்லாரும் எல்லாம் அப்படிதான் காணப்பட வேண்டும். உங்க தெருவுல, உங்க வீட்டுல, உங்களுடைய ஊர்ல நீங்க அப்படிதான் காணப்பட வேண்டும். உங்களை பார்த்து அனைக்கு பொறாமைப்பட வேண்டும். உங்களை பார்த்து அனைக்கு ஆட்சேபப்பட வேண்டும். உங்களை போல யாருமே காணப்படக்கூடாது. இதெல்லாம் செய்யறவர் கர்த்தர், இதெல்லாம் செய்யறவர் கர்த்தர். சிறியவனை புடி தூக்குறவர் கர்த்தர், சிறியவனை புடி தூக்குற கர்த்தர். அவனை ராஜாக்களோட பிரபு வைக்கிற கர்த்தர். எல்லா காரணம் ஸ்தோத்திரிப்போம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். தேவனே உமக்கு நன்றி கூறுகிறோம். தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு நன்றி கூறுகிறோம், நன்றி கூறுகிறோம். ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Praise the Lord, praise the Lord. Hallelujah. புதிய ஆண்டு, புதிய ஆண்டு, புதிய ஆண்டு. ஓ புதிய ஆண்டு, நம்பிக்கையின் ஆண்டு, நம்பிக்கை ஆண்டு. Hallelujah. Praise Jesus, praise Jesus, praise Jesus. Hallelujah, hallelujah. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. Hallelujah. Oh உமக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. Amen. Praise the Lord. Oh உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Oh உமக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Oh உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah, hallelujah, hallelujah. Praise Jesus, praise Jesus, praise Jesus, praise Jesus. Hallelujah, hallelujah. எல்லாம் சேர்ந்து பாடலாம், எல்லாம் இந்த பாடலை சேர்ந்து பாடலாம். எல்லாரும் எல்லாரும் அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அப்பாவும் நீரே, என் அம்மாவும் நீரே. ஆமென். நான் தன் பிள்ளை அண்டோ, நான் தன் பிள்ளை
ஆண்டிலே அவரே நோக்கி பாருங்க. முழுதேத்தோடு அவர் மீதே நம்பிக்கை வைங்க. அவரே நோக்கி பாருங்க, மனுஷன் அல்ல. தேவனை நோக்கி பாருங்க, தேவனை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. ஓ நம்பிக்கையின் தேவன், நம்பிக்கையின் தேவன். அவர் மீது ஆழமான விசுவாசத்தை வைங்க, அவர் மீது ஆழமான நம்பிக்கை வைங்க. ஓ கர்த்தர் மிகவும் நல்லது, கர்த்தர் மிகவும் நல்லது, கர்த்தர் மிகவும் நல்லது. தேவனே ஸ்தோத்திரிக்கிற மாட்டேன். நன்றி கூறுது, நன்றி கூறுது. அப்படியே பாருங்க, பிரைஸ் எல்லாம். ஓ மக்கள் ஸ்தோத்திரம். தேங்க்யூ, தேங்க்யூ. ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து சத்தியத்தை கவனிப்போம். அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. சத்தமா சொல்லுங்க. இந்த 2022ஆம் ஆண்டும் நீங்களும் அப்படிதான் காணப்பட வேண்டும். நீங்கள் அப்படிதான் காணப்பட வேண்டும். ஒவ்வொரும் கிறிஸ்துவை போலவே காணப்பட வேண்டும். உங்களுடைய நம்பிக்கை கிறிஸ்து மீது இன்னும் ஆழமாக காணப்பட வேண்டுவதுதான் வேதம் தெளிவாக சொல்லிக் கொடுக்கும். அப்படின்னா யூதாவை 20 ராஜாக்கள் அரசாண்டாங்க. யூதாவை 20 ராஜாக்கள் அரசாண்டாங்க. அதுல எசேக்கியா 11வது ராஜா. யூதாவை இந்த ராஜாக்கள் 20 ராஜாக்கள் அரசாண்டார்கள். இந்த எசேக்கியா 11வது ராஜாவாக ஆனார். எத்தனாவது ராஜா? 13. இந்த 20 ராஜாக்களிலே 8 ராஜாக்கள் மாத்திரம் ரொம்ப சிறப்பா அரசாண்டாங்க யூதாவை. யூதாவை இந்த 20 ராஜாக்கள்ல 8 ராஜாக்கள் ரொம்ப சிறப்பாக அரசாண்டாங்க. அதுல ஒருத்தன் தான் வந்து இந்த எசேக்கியா. ஏன் சொல்லிட்டு, ஆனால் இவனை போல ஒருத்தனம் கிடையாது, இவனை போல ஒருத்தனம் கிடையாது. 8 பேர் சிறப்பு அரசாண்டாங்க யூதாவை. 8 ராஜ சிறப்பு அரசாண்டாங்க. ஆனால் 8 பேர்ல இவனது ஒருத்தனம் கிடையாது. ரொம்ப பெஸ்ட், அற்புதமான ஸ்டேட்மெண்ட். 20 ராஜாக்கள்ல 8 ராஜாக்கள் வந்து யூதாவை சிறப்பு அரசாண்டாங்க. அந்த 8 ராஜாக்கள்ல இவனை போல ஒருத்தனும் இல்லை. இவன் முற்றிலும் வித்தியாசமா இருந்தான். வித்தியாசமான ஒரு வாழ்க்கை, வித்தியாசமான செயல்பாடுகள், வித்தியாசமான குணம், வித்தியாசமான சுபாவம், ரொம்ப டிஃப்ரெண்ட், ரொம்ப அற்புதமான ஒரு குணங்கள் என் வாழ்க்கையில காணப்பட்டிருக்கு. நான் சொல்கிறேன், இந்த 2021ஆம் ஆண்டு நீங்களும் அப்படிதான் காணப்பட வேண்டும். முன்னிலை அப்படிதான் இருக்க வேண்டும். நீங்க ஒவ்வொரு அப்படிதான் காணப்பட வேண்டும். வேலையா இருந்தாலும், வியாபாரம் இருந்தாலும், குடும்ப வாழ்க்கை இருந்தாலும் நீங்கள் முற்றிலும் வித்தியாச நபராய் காணப்பட வேண்டும். எப்படின்னா தெரியுமா? எந்த அளவுக்கு டீப்பா நம்பிக்கை போதும், எந்த அளவுக்கு உடைய இருதயம் எந்த அளவுக்கு கர்த்தர் மீது ரொம்ப ஆழமாய் போகிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். உடைய குணங்கள், பேச்சுகள், நடவடிக்கைகள், உடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாம் எப்படி இருக்கும்? ரொம்ப வித்தியாசமா இருக்கும், வித்தியாசமா இருக்கும். இதை எழுத்து பிறகு நீங்க பார்க்கலாம், நீங்க அப்படியே காணலாம். 2021ஆம் ஆண்டு எப்படி இருந்தீங்க எனக்கு தெரியாது. ஆனா இந்த 2021ஆம் ஆண்டு எப்படி இருக்க போறீங்க, எப்படி காணப்படணும் என்றால், எசேக்கியா அவனை போல ஒருவன் கிடையாது, அவனை போல இவனை போல ஒருவனும் கிடையாது. என்ன ஸ்டேட்மெண்ட் ஐயா! வேதம் அற்புதமான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறது. அப்ப நான் சொல்கிறேன், இந்த 2021ஆம் ஆண்டு நீங்களும் அப்படிதான் காணப்பட வேண்டும், அப்படிதான் வாழ வேண்டும், அதை காணப்பட வேண்டும், அதை காணப்பட வேண்டும். அப்ப நான் சொல்லுகிறேன், அப்பா போல உள்ள செய்வே இல்லை, அப்பா போல செய்வே இல்லை. செய்த என்னப்பா செய்யலாமே, செய்யும் போதுதான் தள்ளாடல் வரும். அப்பா போல இவனை செய்தானா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்திருக்காது. ஆகாசம் போல எசேக்கியா பண்ணியிருந்தானா நீ படிக்க முடியாது. இந்த அளவுக்கு வேதான சொல்ல முடியாது. எந்த பிளஸிங்கும், எந்த உயர்வோ, எந்த அந்தஸ்தோ, எந்த மன கனமோ இசை கிடைச்சிருக்காது. அன்னைக்கு படிக்கிறோம், இசைக்க படிக்கிறோம், அவனை போல ஒருவரும் இல்லை. படிக்கிறோம், நாளைக்கே படிப்போம். அவனை போல ஒருவரும் கிடையாது. என்ன வித்தியாசம்?
அப்பா போல கிடையாது. அப்பா போல கிடையாது. இவன் நம்பிக்கை பாருங்க, இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் மீது அந்த நம்பிக்கையிலே நம்பிக்கை. அப்ப நம்பிக்கை பெருக பெருக வாழ்க்கையில கர்த்தர் மீது வார்த்தை மீது நம்பிக்கை அதிகரிக்க அதிகரிக்க நான் சொல்கிறேன், குணங்கள் மாறும், செயல்கள் மாறும், பேச்சுகள் மாறும், சிந்தை மாறும், வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். இந்த ஆண்டு அப்படிதான் காணப்பட வேண்டும், அப்படிதான் காணப்பட வேண்டும். அப்படின்னு இருப்பி நான் சொல்லுகிறேன், நீங்களும் இசைக்க போதுதான் உங்களை பார்த்து அநேக ஆச்சரியப்படுவாங்க. பாருங்க, நம்ம மற்ற போல வாழ்ந்துட்டா என்ன இருக்குது பாருங்க. வித்தியாசமான வாழ்க்கையை வாழ வேண்டும். டிஃப்ரெண்ட் லைஃப், வித்தியாச வாழ்க்கையை வாழ பழிக்கொள்ளும் போது வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கும், ரொம்ப அற்புதமா இருக்கும் பாருங்க. நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு எதெல்லாம் பிரியுமோ, உங்களுக்கு எதெல்லாம் பிரியுமோ அதை கொஞ்சம் அலசி பாருங்க. உங்களுக்கு எதெல்லாம் பிரியும் அதை தூக்கி பாருங்க. இதை தேவன் விரும்புகிறாரா? தேவனுக்கு பிரியமா? அது இல்லைன்னா தூக்கி போடுங்க, தூக்கி போயில போடுங்க. வேண்டாம் வேண்டாம், இந்த வருடத்துல அந்த மாதிரி காரியத்தை நீங்க செய்ய வேண்டாம். எது தேவனுக்கு பிரியமோ அதை பண்ணுங்க. எது தேவனுக்கு பிரியமோ அதை பண்ணுங்க. அப்படி காணப்பட நான் சொல்கிறேன், நிச்சயமா வாழ்க்கை இனிமையுள்ள வாழ்க்கையா உங்க காட்டில் ஆசிரம் வாழ்க்கை நிச்சயமாவே பொழியும். வித்தியாசமா இருப்பீங்க. வாழ்க்கை மிகவும் சிறந்த வாழ்க்கை நிச்சயமாவே காணப்படும். செகண்ட், அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. அவனை போல எந்த ராஜாவும் கிடையாது. அப்படின்னா இவனை போல ஒருவனும் இருந்தல் என்பதற்கு செகண்ட் வேறு சொல் என்னவென்றால், கூறுவதற்கு மற்றொரு காரணம் பார்த்தீங்கன்னா, படிக்கும் 2 ராஜாக்கள் 18:6 பாருங்க. 2 ராஜாக்கள் 18 கவனிக்க வேண்டும். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனையை கை கொண்டு நடந்தான். இவன் மட்டும் வித்தியாசமா இருக்கான இசைக்கியா. இவனை போல ஒத்தனை இல்லைன்னா இவன்கிட்ட காணப்பட்ட செகண்ட் என்ன பாத்தீங்கன்னா, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரையே சார்ந்து கொண்டிருந்தான். கர்த்தரை விட்டு பின்வாங்காமல், கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரையே சார்ந்து வாழ்கிற மனுஷனா காணப்பட்டான் எசேக்கியா. அப்படின்னா எசேக்கியா தன் வாழ்நாளில் கர்த்தரை பின்பற்றுவதை விடவே இல்லை. அதான் சீக்கிரட்டு. கர்த்தரை பின்பற்றுவதை, அதை வழி நடப்பதை, அதை வாத்தியம் மதிப்பதை, அவரை நோக்கி பார்க்கிற, அவரை நம்புகிற பழக்கம் ஒரு நாளும் ஒரு நிமிடம் கூட விடவே இல்லை. பின்பற்றுவதை என்ன பண்ணாம பின்பற்றுவதை கேப் விடவே இல்லை. அதை நோக்கி பார்ப்பதில்ல கேப்பே இல்லை. அவரை ஆனா நம்புவது கேப்பே இல்லை. தொடர்ச்சியா வைத்திருந்தான். சொல்லு, அவனை போல ஒன்றும் இல்லை. அப்ப 2020ஆம் ஆண்டு செழிப்பன் ஆண்டாக நீ எதிர்பார்க்கிற காரியம் நடக்க வேண்டும் என்றால், நீ விரும்ப நடக்க வேண்டும் என்றால், நான் சொல்லுகிறேன், கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரையே சார்ந்து கொள்ளுங்கள். டீப்பா போங்க. கேப் விடாதீங்க. கேப் வேணாம், இடைவெளி வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். 20 ராஜாக்களில 8 பேர் சிறப்பு ஆசாண்டாங்க. 8 சிறப்பாண்டாங்க. ஆனா 8 பேர்ல இவனை போல ஒருத்தனம் கிடையாது. இவனை போல யாருமே இருந்திருக்கல. வேற சொல்லவே இல்லை. இவனை தான் உயர்த்தி சொல்லுகிறது. இப்பிச்சரை பெருசா காட்டுது. இப்படத்தை அவன வேதம் நமக்கு தெளிவாய் காட்டுகிறது. என்ன காரியம்? கர்த்தரை விட்டு பின்வாங்கவே இல்லை. பின்வாங்கவே இல்லை. பின்வாங்கவே இல்லை. அப்ப நான் கேட்கிறேன், ராஜா தானே, யுத்தங்கள் வந்திருக்காதா? போராட்டம் வந்திருக்காதா? சவால்கள் வந்திருக்காதா? நாட்டில் எவ்வளவு குழப்பம் நடக்குமே, எவ்வளவு நடக்குமே.
அப்ப மனசு சோர்வு வந்திருக்குமே. பல காலம் யோசிக்க தோற்றுமே. எது வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன யுத்தம் வந்தாலும், என்ன சவால் வந்தாலும் பேசுவது அவன் கத்தரை விட்டு பின்வாங்காமல் அவரையே சார்ந்து கொண்டிருந்தான். அப்ப 2021ஆம் ஆண்டு என்ன புயல் வீசினாலும், என்ன எதிர்ப்பு வந்தாலும், என்ன சவால் வந்தாலும், என்ன வாழ்க்கையில வந்தாலும் கத்தரை விட்டு பின்வாங்க வேண்டாம். கத்தரை பின்வாங்க வேண்டாம். அவருடைய தூரம் வராதீங்க, வராதீங்க. இன்னும் டீப்பா போங்க. பணம் குறைபடுதா, டீப்பா போங்க. குறையா, இன்னும் டீப்பா போங்க. பின்வாங்க வேண்டாம். பேக் வேண்டாம், பண்ணாதீங்க. அப்படி பண்ணாதீங்க. டீப்பா உள்ள போங்க. இன்னும் கிட்டி சேருங்க. சவாலை பார்த்து, பிரச்சனையை பார்த்து, வியாதியை பார்த்து பண்ணுங்க, கேப் விட்டுறாதீங்க. ஆலய ஆராதனை கேப் விடாதீங்க, விடாதீங்க. வேலையா வியாபாரம் குடும்பம் ஃபர்ஸ்ட் தேவனை கனப்படுத்துங்க. கிட்டி வாங்க. ஃபர்ஸ்ட்ங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுங்க தேவனுக்கு. இந்த ஆண்டு சூப்பரா இருக்கும். இந்த ஆண்டு சூப்பரா இருக்கும். 2021ஆம் ஆண்டு உங்க காட்டு ஆசை மழை பொழியும். எத்தனை ஆமை சொல்றீங்க? எத்தனை ஆமை சொல்றீங்க? அவனை போல ஒருத்தனை இல்ல. இத படிக்கிற பாருங்க, ஆச்சரியமா இருக்குது. அவனை போல 20 வருஷம் அரசாண்டாங்க, 8 பேர் மாத்திரம் சூப்பர் அரசாண்டாங்க. ஆனா 8 பேர்ல இவனை போல ஒருத்தனும் கிடையாது. எப்படி நடக்க கூட இதெல்லாம் என்னப்பா, இதெல்லாம் சாத்தியக்கூறா நடந்தது. ஒன்று ஆழமான நம்பிக்கை. எசேக்கியா கிட்ட இருந்த அற்பகுணம் ஆழமான நம்பிக்கை. இஸ்ரவேல் தேவனை கர்த்தர் மீது ஆழமான நம்பிக்கை. இதே நம்பிக்கை உங்களுக்கு காணப்பட வேண்டும். டீப்பா வைங்க, அவரே கண்முன் வைங்க, அவரை நோக்கி பாருங்க. செகண்ட், பின் வாங்காதீங்க, பேக் வேண்டாம். எந்த சவால் வந்தாலும், என்ன எதிர்ப்பு வந்தாலும், என்ன குறை வந்தாலும், என்ன அழுத்தம் வந்தாலும், கூட பிரிந்து போனாலும் கவலைப்படாதீங்க. விட்டு பிரிய போட்டம் விடாதீங்க, அதே யோசிக்காதீங்க. கத்தரை கிட்டி சேருங்க, கிட்ட போங்க, நெருக்கமா இருங்க. நீங்க தான் ஜெயிப்பீங்க, நீங்க தான் ஜெயிப்பீங்க. உங்களுக்கு தான் நல்லது நடக்கும். நான் சொல்கிறேன், இந்த 2021ஆம் ஆண்டு இவனை போல காணப்படுங்க. அதே போல இசைக்கே போல நீ காணப்படும். நான் சொல்கிறேன், உங்க வாழ்க்கை, உங்க வேலை, உங்க வியாபாரம், குடும்பம், அதுல எப்பேற்பட்ட குழப்பம் வந்தாலும், போராட்டம் வந்தாலும், என்ன சவால் வந்தாலும் கர்த்தரை விட்டு பின்வாங்க வேண்டாம். அவர் நோக்கி பாருங்கள். நான் நம்புறது ஆழமான நம்பிக்கை வைங்க. இன்னும் கிட்டி சேருங்க, இன்னும் கிட்டி நெருக்கணும், இங்க நெருக்கம் அதிகரிக்கட்டும். என்ன எதிர்பார்க்கிறேன்? கை கூடும், கண்டிப்பா கை கூடும், கண்டிப்பா நடக்கும். வாழ்க்கை நடக்கும், நடக்கும். பின்வாங்க வேண்டாம். தெளிவா சொல்லுது, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்து கொண்டான். அவரையே சார்ந்து கொண்டிருந்தான், அவரே சார்ந்து கொண்டிருந்தான். அப்ப 2021ஆம் ஆண்டு இப்பத்துல இருந்து, இந்த நிமிடத்துல இருந்து இனிமேல் வாழுற வாழ்க்கை, வருகிற நாட்கள், ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுங்க, டீப்பா என்ன பண்ணுங்க, சார்ந்து கொள்ளுங்க. அதை சார்ந்து கொள்ளுங்க. என்ன பண்ணுங்க, அதிகமா என்ன பண்ணுங்க, இருக்கு என்ன பண்ணுங்க, கிட்டி சேருங்க. நான் சொல்லுவேன், நீங்க எதுவுமே எந்த காலத்துல அசைக்கப்பட மாட்டீங்க. இது உங்க அசைக்க முடியாது, இது உங்க அசைக்க முடியாது, அசைக்க முடியாது. பாருங்க, எதுவும் முடியாது. இது செகண்ட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஆழமான நம்பிக்கை, ஆழ நம்பிக்கை டீப்பா வைங்க. செகண்ட், அத்தனை விட்டு பண்ணுங்க, பின்வாங்க மாட்டேன், பின்வாங்க மாட்டேன், பின்வாங்க மாட்டேன். எடுத்த வச்ச காலம் என்ன பண்ணுவேன், இன்னும் போயிட்டு தான் இருப்பேன், பேக்ல வர மாட்டேன். எதுல பின்வாங்க மாட்டேன்னு பார்த்தா என்ன பண்ணுங்க, தீர்மானம் பண்ணி என்ன பண்ணுங்க, மூவ் பண்ணுங்க.
மூவ் பண்ணுங்க, முன்னாடி செல்லுங்க. அந்த மிகப்பெரிய கால வாழ்க்கையில செய்வார். மூணாவது, அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. இப்படி கூறுவதற்கு மூணாவது காரணம் பாத்தீங்கன்னா, கர்த்தர் மோசே கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். இதான் அவன் சொல்ல பாருங்க. படிப்பது 6, பின்வாங்காமல் கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனை கை கொண்டு நடந்தான். மூணு அற்புதமான ஒரு வேலை சொல்லுங்க. கர்த்தர் மோசே கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். இது மிகப்பெரிய அற்புதமான ஒரு காரியம், மிக அற்புதமான காரியம். எசேக்கியா தேவ வார்த்தைகளை எப்போதும் கை கொண்டு நடக்கிற மனுஷனாக காணப்பட்டான். அதில் சொல்லு, அவனை போல ஒத்தனம் கிடையாது. இந்த 3 காரியமும் சிறப்பு அரசாண்ட நாங்க 8 பேர்ல 7 பேர் கிடையவே கிடையாது. இவங்க இருக்கு நிறைய பிலீவர்ஸ் இருக்காங்க. நானும் பிலீவர் தான். நானும் சர்ச்சுக்கு போறேன். நீங்க யாரு? நான் சர்ச்சுக்கு போறேன். சுத்தி இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். நிறைய சுத்தி விசுவாசிங்க சுத்தி இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், ஒருத்தர் வாழ்க்கை மட்டும் ரொம்ப சூப்பரா இருக்குது, நன்றா இருக்கிறாங்க. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, அந்த 3 காரியம் முக்கியம். 3 காரியம் முக்கியம். என்ன? ஒண்ணு, ஆழமான நம்பிக்கை முக்கியம். செகண்ட், பின்னாங்க கூடாது, ரொம்ப கிட்ட போயினே தான் இருக்கணும். நான் சொல்றேன், சர்ச்சைக்கு போத்துக்கிட்ட அப்படியே உட்காந்துரும். ஏதாவது வியாதி வந்தா ஆள் உட்காந்துரும். ஏதாவது நஷ்டமா வந்தா அப்படியே உட்காந்துரும். வேண்டாம், இப்படி காணப்பட வேண்டாம். ஒவ்வொரு நாளும் கத்தப்படுத்தினால தான் ஒவ்வொரு கிருபை தர, ஒவ்வொரு நாளும் சிறந்த நான் தான். பாருங்க, என்ன பண்ணுங்க, கிட்டி போங்க, இன்னும் கிட்ட போங்க. தேர்ட், நீ செய்ய வேண்டிய காரியம், கர்த்தர் மோசே கற்பித்த அவருடைய கற்பனைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணான்? எசேக்கியா கை கொண்டான். நான் சொல்லுகிறேன், எசேக்கியா வேத வார்த்தையை அவன் எப்போதுமே கை கொண்டு நடக்கிற மனுஷாக எப்ப ரெஸ்ட் பண்ணிப்பாங்க. வார்த்தையை கை கொண்டு நடந்தான். பாருங்க, ஒரு இளம் வாலிபம் பாருங்க, ஒரு இளம் வாலிபம் பாருங்க. இந்த வயதுல மோசோடைய நேரம் நம்மளால கைப்பற்ற முடியுமா? ராஜா எவ்வளவோ வேலை இருக்கும், என்னென்னவோ காரியம் பண்ண வேண்டிய காரியம் இருக்கும். இதுல போய் நேரத்தை எப்படி கை கொள்ள முடியும்? அதுக்கு எப்படி படிக்க முடியும்? எப்படி நேரம் இருக்குமா? நயஸ் கை கொண்டான், நேரப்பரனை கை கொண்டான். ஒரு ராஜாவால அளவு நம்பிக்கை வைக்க முடியும் என்றால், கத்தரை விட்டு பின்வாங்க முடியாம கத்தரையே தொடர்ந்து சார்ந்து கொள்ள முடியும் என்றால், நேப்பான காரியம் எல்லாம் கை கொள்ள முடியும் என்றால், நாம ராஜாக்கள் தான். நம்மாலும் முடியும், கை கொள்ள வேண்டும். வேத வார்த்தையை கை கொண்டு வாழுகிற எந்த மனிதன் வந்தாலும் அவன் நிச்சயம் சிறப்பாக தான் காணப்படுவான். இன்னைக்கு கொஞ்சம் குறை இருக்கலாம், இன்னைக்கு கஷ்டம் இருக்கலாம், இன்னைக்கு என்னங்க சொல்ற வாழ்க்கை தர கொஞ்சம் அப்படியே இருக்கலாம். அது அப்படியே இருக்காது, மாறும், நிச்சயம் மாறும். 2020ஆம் ஆண்டு கண்டிப்பா நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கும். கண்டிப்பா சிறப்பா இருக்கும். பாருங்க, கண்டிப்பா சிறப்பா இருக்கும். என்ன பண்ணணும்? வார்த்தைகளை கை கொள்ள வேண்டும். படிப்போம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. யாத்திராகமம் 19:5 பாருங்க. சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்து. என்னது? என்ன மீனிங் இது? எல்லாம் எவ்வளவு ஜனந்தாலும் நீங்க வாக்கை கை கொள்ளும் போது நீங்க ஸ்பெஷல். நீங்க யாரு? ஸ்பெஷல். ஹோட்டல்ல போனா சாதா தோசை, ஸ்பெஷல் தோசை. என்ன கேக்குறோம்? ஸ்பெஷல் போடுவையா, ஸ்பெஷல் தோசை கொடுக்கன்றோம். தூக்கலா இருக்கட்டும், ஸ்பெஷல் தோசை.
டேஸ்டா இருக்கும். ஆனா சொல்றாரு, சுத்தி எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் உலகெங்கும் ஜனம் இருந்தாலும் என் வாக்கு, எது என் வாக்கு நீங்க கை கொள்ளும் போது எப்படி இருப்பீங்க? எப்படி இருப்பீங்க? என் சொந்த சம்பத்து, ஸ்பெஷல். நீங்க தேவன் எவ்வளவு அற்புதமான வார்த்தை சொல்றாரு பாருங்க. ஒரு ஆசிரியர் வார்த்தையை கை கொள்ளும் போது நீங்க ஸ்பெஷலா இருக்கீங்க. உங்க வாழ்க்கையை சின்ன பண்ணோம். நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க? கத்த கணிச்சுவாலே செய்வாரே தெளிவா சொல்லுது. நம்ம இதை போட்ட விட்டுறோம், இதை போட்ட விட்டுறோம், இதை நம்ம கவனிக்க மாட்டோம். எனக்கு அது வேணும், இது வேணும். நான் சொல்றேன், வார்த்தை கை கொள்ளுங்க. கத்திர வார்த்தைய கை கொள்ளுங்க. வார்த்தை எந்த அளவுக்கு நீ கை கொள்ள ஆரம்பிக்க, அந்த வாழ்க்கை என்ன பண்ணோம் இப்போ சிறந்த வாழ்க்கையாக காணப்படும். அடுத்த வசனம் பாருங்க, லேவியாகும் 25:18 பாருங்க. 25:18. வார்த்தையை கை கொண்டு கட்டளை கை கொண்டு நடக்கும் போது எங்க சுகமா குடிப்பீங்க? தேசத்திலே. நீங்க சுகமா குடிக்க விரும்புறீங்க. கர்த்தாவே தரிசனம் செய்ய மாட்டீங்களா? நான் அங்கங்க அலைகிறேன், சுகமா தங்கணும், சுகமா குடியிருக்க வேண்டும் விரும்புறீங்க அல்லவா? வார்த்தை கை கொள்ளுங்க, வார்த்தையை செய் கொடுங்க. எசேக்கியேல் என்ன பண்ணுங்க? வார்த்தைய கை கொள்ளுங்க. சொன்ன வார்த்தை என்ன பண்ணுங்க? அப்படியே கேட்ச் பண்ணுங்க. வார்த்தை அப்படியே நேசிங்க, வார்த்தையை உட்கொள்ளுங்க. நிச்சயம் வாழ்க்கை என்ன பண்ணும்? என்ன விரும்புறீங்க அதை செய்வான். கண்டிப்பா நடக்கும் பாருங்க. ரொம்ப சிறந்த ஆண்டாக நாடு கண்டிப்பாவே உங்களுக்கு காணப்பட. வார்த்தை கை கொள்ளுங்க. எதை கை கொள்ள வேண்டும்? வார்த்தை கை கொள்ளுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, படி உபாகம் 4:40 பாருங்க. 4:40 பாருங்க. இதுல 2 வார்த்தை ரொம்ப ஆழமா சொல்லு பாருங்க. நன்றாய் இருப்பதற்கும் நீடிய ஆயுளை அடிப்பதற்கும் 2 காரியம் பாருங்க. ஒன்று, நீங்க நன்றாய் இருக்க வேண்டும், நன்றாக வாழ வேண்டும். நீங்க வாழ்க்கை ஏதோ வாழறங்க, அப்படி நன்றா வாழ வேண்டும், நன்றா காணப்பட வேண்டும். செகண்ட், லாங் லைஃப் அனுபவிக்க வேண்டும். இதுக்கு ஒரே ஒரு காரியம் என்னவென்றா, வார்த்தைய கை கொள்ளுங்க, அது கற்றலை கை கொள்ளுங்க. ரொம்ப கஷ்டமான காரியம் கிடையாது, ஈஸியான காரியம். இந்த ஆண்டுல இருந்து ஆரம்பிங்க. நீங்களும் குடும்பம் நன்றா இருப்பதற்கு, இங்க இருங்க சுகித்து வாழ்வதற்கு, நன்றா இருப்பது என்ன பண்ணுங்க? கத்திர வார்த்தைய கை கொள்ளுங்க, அப்படி கேட்ச் பண்ணுங்க. வார்த்தை என்ன பண்ணுங்க? அப்படியே எடுத்துக்கொள்ளுங்க. என்னெல்லாம் சொல்றதோ நீங்க செய்ய பழகி கொள்ளுங்க. மிச்ச வாழ்க்கை என்ன பண்ணும்? சிறந்த வாழ்க்கையாக இருக்கு. கடைசி பாருங்க, நீதிமொழிகள் 4:4 நீதிமொழிகள் 4:4 பாருங்க. என் கட்டளைகளை கைக்கொள், அப்போது பிழைப்பானா வாழ்வாய். நீ வாழ்வ. நாட்டு எப்படி இருக்க போது? நல்லா வாழணுமா? நாட்டு எப்படி இருக்க போது? நல்லா வாழணும் பாஸ்டர், நல்லா இருக்கணும். வார்த்தை கை கொள்ளுங்கள், வார்த்தைக்கு கவனம் செலுத்துங்கள், வார்த்தைக்கு செவி கொடுங்கள், வார்த்தையை கேட்ச் பண்ணுங்க. விடாதி கத்துற வார்த்தையை, வானம் ஒழிஞ்சு போன வார்த்தை ஒழியா பேர் சொல்லுகிறது. வார்த்தை வார்த்தை இதோட வார்த்தை பண்ணுங்க, கை கொள்ளுங்க. அப்படியே கை கொள்ளும் போது நீங்கள் பிழைப்பீர்கள், வாழ்வீர்கள், நன்றா வாழ்வீர்கள். இதான் இசைக்கிற வாழ்க்கையில இருந்த என்பதை நாம் என்ன பண்றோம்? படிக்கிறோம். இசைக்கிற வாழ்க்கை இருந்து பாருங்க. அப்படின்னா சொல்லுகிறேன், அவனை போல் ஒருவனும் இருந்தது. சத்தமா சொல்லுங்க. எப்படி? அவனை போல ஒருத்தனும் கிடையாது. 8 ராஜாக்கள் இவன் மாத்திரம் வித்தியாசமா இருக்க. 3 காரியம். ஒன்று என்ன? கர்த்தர் மீது ஆழமான நம்பிக்கை. இந்த வருடத்துல என்ன பண்ணுங்க? இந்த நிமிடத்துல என்ன பண்ண? நம்பிக்கை டீப்பா போட்டோம், ஆழமா போட்டோம். இன்னும் என்னங்க? இன்னும் ஆழமா நம்பிக்கை வைங்க. செகண்ட், கர்த்தரை விட்டு பின் வாங்க வேண்டாம். என்ன பிரச்சனை, என்ன சவால் வந்தாலும், என்ன காரியத்தை நில்லுங்க, அப்படியே நில்லுங்க, அப்படி நில்லுங்க. டீப்பா என்ன பண்ணுங்க? கூட சேருங்க, சார்ந்து கொள்ளுங்க, அவரையே பிடித்துக் கொள்ளுங்கள்.
தேர்ட் வார்த்தை என்ன பண்ணுங்க? கை கொள்ளுங்க. அத்தனை வார்த்தையை கை கொள்ளுங்க. வார்த்தைகளை காப்பாற்றும். இந்த வார்த்தை என்ன பண்ணோம்? இந்த ஆண்டு முழுதும் என்ன பண்ண வாழ வைக்கும். இந்த 2024 ஆண்டு முழுதும் வாழ வைக்கும். அத்தனை வார்த்தை கை கொள்ளுங்க. கை கொள்ளுங்க. நீ காணப்படுமா சொல்லுங்க. இந்த வாழ்க்கை மிக சிறந்த வாழ்க்கை. நம்பிக்கை நாண்டு. நாண்டு நம்பிக்கை நாண்டு. நம்பிக்கையோடு இருக்கு. யார் மீது? கர்த்தர் மீது. வார்த்தை மீது தீபா வைங்க. எல்லாமே சூப்பரா நிலையை மாறும். ரொம்ப அற்புத வாழ்க்கை நீங்க அனுப்பிக்க முடியவே தெளிவாங்க சொல்லுங்க. மறக்க வேண்டாம். இசைக்கியா நம்ம முன்மாதிரி. எவ்வளவு காரியம் இசைக்கு படிக்கும்போது பாத்தீங்கன்னா என்ன மனுஷன். நாங்க ஒரு முறை எனக்கு வியாதி வந்துச்சு பாருங்க. இசைக்காவே வியாதி வந்துட்டு வியாதி வந்த போது இசையத்துக்கு சொல்றாரு, எழுத்த ரெடி பண்ணிக்கோ, நீ சாவ போற, அவனை சாப்பிட்டு முடிய போகுது சொல்றா பாரு. சொல்லிட்டு போறாரு. சொல்லிட்டு நீங்க வீட்டு வாசல் தாண்ட பாரு. அது கூட என்ன பண்றாங்க? கத்தனைக்கு ஜெபிக்கிறான். ஜெபிக்கிறான் பாரு. கத்தனைக்கு என்ன பண்றாங்க? ஜெபிக்கிறான். கத்தனைக்கு ஜெபிக்கிறான் பாரு. சொல்றது போன ஏசைய திரும்பி வந்து சொல்றாரு, அத்தனை என்ன பண்ண ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடு. எத்தனை வருஷம்? 15 வருஷம். என்ன சாக்கியம் பாருங்க. ஒருத்த கத்தனை நம்பும் போது கத்த கைவிட்டுருவாரா? அவன் வியாதியா இருந்தானே, பண கஷ்டம் தான் இருந்தானே, இல்ல குறைப்பட்டானே, இல்ல வேலை கிடைக்காம இருந்தானே, கத்த கைவிட்டுருவாரா? கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். 2024 ஆண்டு நீங்க வைக்கிற நம்பிக்கை, கத்தனை சார்ந்து கொள்கிற அந்த காரியம், வார்த்தை கைகளை காரியம் உங்களை ஒருபோதும் கைவிடாது. உங்களை தலை நிமிர வைக்க செய்யும். வாழ்க்கை இன்னும் கத்தனை பலன் அதிகரிக்கும், சுகம் அதிகரிக்கும். வாழ்க்கை இன்னும் ஆசாமழை பொழியும். சொல்லிட்டு போறாரு ஏசையா. வீட்டு வாசல் தாண்ட போறாரு. கத்தனைக்கு ஜெபிக்கிறான் எசைக்கியா. ஆண்டவரே விழாம பண்ணுன்னு, விழா காணப்பட்டேன்னு. ஓகே, போன திரும்பி வந்து சொல்லுகிறான். கத்த என்ன பண்ண 5 வருஷங்களை 50 years கூட்டுற வாழ வைக்கிறார். நான் சொல்லுகிறேன், இந்த 3 காரியங்களை இந்த இடத்துல ஸ்டெப் ஸ்டெப்பா என்ன பண்ணுங்க? 3 என்ன பண்ணுங்க? தொடர்ச்சியா பண்ணுங்க. தொடர்ச்சியா காணப்படுங்க. நிச்சயம் வாழ்க்கை என்ன பண்ணோம்? நீங்கள் 2023 ஆண்டு இருந்த நிலை காட்டி மிக சூப்பரா, அதை காட்ட பெஸ்டா இருப்பீங்க. வாழ்க்கை நிச்சயம் பண்ணோம். நீங்க என்ன விரும்புறீங்க அதை கண்டிப்பா கை கொடும், நடக்கும். நீ விரும்புறது கத்த செய்வா. வார்த்தை கை கொள்ள பழகிக்கொள்ளுங்க. அவரையே நம்புற பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்க. அவரையே சார்ந்து கொள்ளுங்க. நிச்சயம் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? சிறந்த வாழ்க்கையாக இருக்காம எல்லாம் எழுந்திருப்போம். தேங்க்யூண்ணா, 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 தேங்க்யூண்ணா. இல்லை கரங்க உயர்த்தி கத்தரை ஸ்தோத்திரிப்போம். கத்தரை ஸ்தோத்திரிப்போம். எப்படி நம்பிக்கையோடு இருக்கு, நம்பிக்கையோடு இருக்கு, நம்பிக்கையோடு இருக்கு. அவனை போல ஒருத்தனும் கிடையாது. அவனை போல, அவனை போல என்ன வித்தியாசம்? 3 காரியங்கள் முற்றிலும் வேறுபட்டவனாய் காணப்பட்ட இசைக்கியா. நீங்கள் அப்படி காணப்பட வேண்டும். இந்த ஆண்டு எப்படி இருக்க போது? நீங்க எப்படி இருக்க அதுதான் அப்படிதான் இருக்க போகுது. நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையோட வாழ பழகுறீங்க, உங்க நம்பிக்கை எந்த அளவுக்கு டீப்பா இருக்கு, எந்த கத்தரை சார்ந்து கொள்றீங்க, எந்த அளவுக்கு கத்தரை வார்த்தை கை கொள்ளுகிறீர்கள், எந்த அளவுக்கு அந்த அளவு வாழ்க்கையில சிறப்பா இருக்கும், ரொம்ப பெஸ்டா இருக்கும். வேலையில அற்புதம் நடக்கும், பிசினஸ் அற்புதம் நடக்கும், ஒரு வாழ்க்கை அற்புதம் நடக்கும், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அற்புதம் நடக்கும். இயேசுவின் நாமத்தில் நடக்கும், நிச்சயம் நடக்கும். ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். அவனை போல ஒருத்தனும் கிடையாது. அவனை போல, அவனை போல. தேங்க்யூ தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே நமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நன்றி கூறுகிறோம், நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காக நன்றி கூறுகிறோம். இந்த புதிய ஆண்டுக்காக நன்றி கூறுகிறோம். கட்டாவே இந்த அதிகார வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி ஆண்டவரே. மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, நம்முடைய ஒரே பிறக்குமாரன் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கிறோம். ஆஸ்வதிக்கப்பட்ட நல்ல தகப்பன் இந்த காணிப்பதற்காக நன்றி. 2021 ஆண்டை கழித்து 2024 ஆண்டு அதிகால வேளையில கர்த்தாவே நாங்கள் கூடியிருக்க ஒரு சமூகத்தில் நீங்கள் பேசுகிற வார்த்தைகளுக்கு நன்றி. அற்புதமான வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அவனை போல ஒருவனும் இல்லை என்பது படித்தோம். என்ன வித்தியாசம், என்ன ஸ்டேட்மெண்ட் ஆனது. நாங்களும் கர்த்தாவே இன்னிலிருந்து அப்படி இருக்க விரும்புகிற மாட்டோம் கர்த்தாவே. நாங்களும் அப்படியாக கர்த்தாவே இருப்போம் மாட்டோம். அதே போல அதே போல அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த மக்களை இயேசு நாமத்தை ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு இயேசு நாமத்தை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தாவே கேட்ட வார்த்தைகளை கர்த்தாவே தியானிக்கிட்ட மாட்டோம். இந்த வார்த்தைகளை தியானிக்கிட்ட மாட்டோம். இதே கர்த்தாவே அவங்க நாள் முழு தியானமா இருக்கட்ட மாட்டோம். அந்த ஒரு இயேசு நாமத்தை ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிற மாட்டோம். இந்த புதிய ஆண்டுக்காக நன்றி கூறுகிற மாட்டோம். ஓ என்ன எதிர்ப்பவர்கள் வந்தார்களோ கர்த்தாவே, என்ன எதிர்ப்பு வந்தாங்களோ அது கர்த்தாவே அவர்கள் பெற்றுக்கொண்டபடி அவன் ஸ்தோத்திரிக்கிற மாட்டோம். அவர் கேட்ட கேள்விக்கு பதில் வந்தபடி அவன் ஸ்தோத்திரிக்கிற மாட்டோம். ஒரு இயேசு நாமத்தை ஆசீர்வதிக்கிறேன், இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தாவே உமக்கு நன்றி கூறுகிறான். ஒவ்வொரு நல்ல சுகமும் பலம் ஆரோக்கியம் அதிகரிக்கட்டும், அதிகரிக்கிட்ட மாட்டேன். உண்மை அறிகிற அறிவு அதிகரிக்கிட்ட மாட்டேன். உண்மை பற்றிக் கொள்ளுதல் இன்னும் அதிகரிக்கிட்ட மாட்டேன். உண்மையே சார்ந்து கொள்ளுகிற அந்த பழக்கம் அதிகரிக்கிட்ட மாட்டேன். நல்வார்த்தைகள் எப்போது கை கொண்ட பழக்கம் அதிகரிக்கிட்ட மாட்டேன். இயேசுவின் நாமத்தை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் நம்பிக்கை பெருகிட்ட மாட்டேன். ஆண்டவரே மீது நம்பிக்கை பெருகிட்ட மாட்டேன். ஏதோ சாதாரண நம்பிக்கை அல்ல, ஆழமான நம்பிக்கை பெருகிட்ட மாட்டேன். நன்றி கொடுங்க. ஒரு ஆஸ்வதிக்கிறேன். தொடர்ந்து ஒரு காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. அப்படியே நோக்கத்திட்டு எல்லா துதியும் கனமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவோட கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவிய ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். இதை சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பிரசாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாடங்கள். ஆமென், ஆமென், ஆமென். எதை விஷயம் God bless you.